காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 5 விஷயங்கள்ங்க. இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா போதுங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? ஒரு வீடு வேணுமா, கார் வேணுமா, நல்ல வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல வருமானம் வரணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும். ஸோ உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, அற்புதமாக நடக்கும். இரவு உணவு எவ்வளோ குறைவாக சாப்பிட்ணுமோ அந்தளவுக்கு ஒரு பல வகைகள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செயல்படுத்திட்டிங்கன்னா நம்ம மனசுக்கு நல்ல தூக்கம் வரும். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம விவாதிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, சார் நைட் படுக்கும் பொழுது அஃபர்மேஷன் பண்ணணுமா, காலையில் எழுந்திரிச்சா நான் எப்படி செய்யணும், கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு தூங்கிடலாமா, இல்லை என்ன செய்கிறது, நான் நைட் ஒர்க் லேட்டாக பண்ணுறேன், நான் இந்த வேலை செய்கிறேன், என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகளை கேட்குறீங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு நாளில் நம்ம எப்படி செயல்படுத்தணும், காலையில் நேரத்தில் எப்படி செயல்படுத்தணும், நைட் எப்படி நம்ம செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தினா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கலாம் அப்படிங்கிற அத்தனையும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேங்க. அற்புதமாக செயல்படுத்துங்க. இந்த செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 5 விஷயங்கள்ங்க. இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா போதுங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன 5 விஷயங்கள்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், காலையில் பெட்டிலிருந்து நம்ம எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் அந்த மயமயன்னு இருக்கும் தூக்கம். அந்த நேரத்தில் அவங்கவுங்க நிலைமைக்கேற்ப, வயதானவங்களாக இருந்தால் நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லலாம். இல்லை நம்மளால் எந்திரிச்சு உட்கார முடியும்னா எந்திரிச்சு ஒரு விழிப்புத்தன்மையோட கூட நம்ம தேவைகளை அஃபர்மேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லிடுறேங்க. அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அஃபர்மேஷனுங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம தேவைகளை பாசிட்டிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா அற்புதமாக இந்த இறைத்தன்மை அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா செய்ய வேண்டியது அஃபர்மேஷன். இந்த 5 விஷயங்கள் நான் சொல்கிறேன் இல்லைங்க, நமக்கு தேவை மேக்ஸிமம் 1 hour தேவைங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் ஒரு 3:30க்கு நம்ம எந்திரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 3:30க்கு எந்திரிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது அஃபர்மேஷன், பாசிட்டிவாக சொல்லணும். நான் இந்த இடத்துல அஃபர்மேஷன் நான் எதுவும் இந்த வீடியோவில் சொல்லிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு அஃபர்மேஷனும் என்ன மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் சக்ஸஸ் பண்ணணுன்னா எப்படி செயல்படுத்தணுங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? ஒரு வீடு வேணுமா, கார் வேணுமா, நல்ல வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல வருமானம் வரணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், பசங்களை படிக்க வைக்கணும். ஸோ உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, அற்புதமாக நடக்கும். அதுக்கு உகந்த டைம் காலையில் ஒரு 3:30க்கு நீங்கள் எந்திரிச்சு செயல்படுத்துனீங்கன்னா போதும். மேக்ஸிமம் ஒரு 1 hour தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த அஃபர்மேஷனுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் தேவைப்படலாம். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் அந்த அஃபர்மேஷன் முடித்தோடனே ஒரு டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் தண்ணி அவரவர்கள் வசதிக்கேற்ப சுடுதண்ணீர் குடிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3வது விஷயம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம பாக்யராஜ் ஆக்டர் இருக்கார் இல்லைங்க, அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் போதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. நம்ம உடலில் உள்ள 9 ஜாயிண்ட்டுகளுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. மீறி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். இதை மட்டும் சிறப்பாக செஞ்சால் போதுங்க, நம்ம வாழ்க்கையில் நலமாக இருக்கலாம். அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்பியிருக்கேன், சிறப்பாக பாருங்கள். ஸோ 4வது விஷயம், மெடிடேஷன். உங்களுக்கு என்ன மெடிடேஷன் தெரியுமோ சிறப்பாக செய்யுங்க. மெடிடேஷனுங்கிறது எதுக்காகனாங்க, நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு தான். இன்னொன்று என்னென்னா, அந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம மனசில் எண்ணங்கள்ங்கிறது நிறையா வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் ஒரு எண்ணங்களுக்கும் மற்ற எண்ணங்களுக்கும் ஒரு கேப், ஒரு டைம் டியூரேஷன் அதிகமாகிறதுக்காக மட்டும்தான் மெடிடேஷன் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ மெடிடேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மெடிடேஷனை ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ சிறப்பாக பண்ணுங்கள். அடுத்தது, எல்லாருமே ஒரு சின்ன நோட் வச்சுக்கிங்க. ஒரு பாக்கெட் நோட்டோ இல்லை ஒரு நோட் ஒன்று வச்சுக்கிங்க. என்னென்ன பிளான் இன்றைக்கி என்னென்ன வேலை செய்யலாங்கிறத
லைனாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு இந்த வேலை செய்கிறோம், 2வது இந்த வேலை செய்கிறோம், 3வது இந்த வேலை செய்கிறோம், 4வது இந்த வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு எத்தனை வேலை இருக்கோ என்னென்ன இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த வேலையை எழுதுங்க. ஓகேங்களா? இந்த 5 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினா போதுங்க. ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு செல்ஃப் டாக், தட் இஸ் அஃபர்மேஷன், பாசிட்டிவாக சொல்லணுங்க. அதாவது நம்ம தேவைகள், நமக்கு என்ன தேவைகளோ அதுக்கு 100% செல்ஃப் டாக் ப்ராசஸ் செயல்படுத்துங்க. 2வது ஒரு 2 டம்ளர் தண்ணி கொடுங்க, சுடு தண்ணியாக இருந்தால் நலமாக இருக்கும். 3வது ஒரு சிம்பிள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 4வது உங்களுக்கு தெரிந்த ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், மனசும் தெளிவாகும், உடலும் நலமாக இருக்கும். 5வது நம்ம இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டுடே பிளான் நோட்டுன்னு போட்டு என்னென்னங்கிறது எழுதுங்க. ஒரு 5 வேலையாக இருக்கலாம், 10 வேலையாக இருக்கலாம், 15 வேலையாக இருக்கலாம், என்னங்கிறத எழுதுங்க. எழுதிட்டு இதுக்கெல்லாம் நம்ம இந்த 5 வேலை சொன்னோம் இல்லைங்க, டோட்டலாக நமக்கு தேவைப்படுற நேரம் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் ஆகும். ஸோ நீங்கள் 3:30க்கு எழுந்திரிச்சிங்கன்னா 4:30க்கு இந்த அனைத்து வேலையும் சிறப்பாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன செய்கிறது, தூங்க போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தூங்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறவங்களாக இருந்தால் சமையல் வேலை செய்யுங்க, படிக்கிறவங்களாக இருந்தால் படிக்கிற வேலை செய்யுங்க. ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட்னா அவருக்கு ஏதாவது பிளானிங் ஒர்க்கு இல்லை எஸ்டிமேட் ஒர்க் இருந்தால் அந்த வேலை செய்யுங்க. ஒரு தொழில் செய்வராக இருந்தால் அந்த பிஸ்னஸில் ஏதாவது அக்கௌண்ட் எழுதுது, அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் செய்யுங்க. ஸோ அவரவர்களுக்கு ஏற்ப என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்யுங்க. காலையில் அந்த 5 வேலையை செஞ்சுட்டு அந்த மற்ற நேரத்தில் உங்கள் தேவைகள் என்னவோ அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான். எதுக்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நீங்கள் படுத்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் வயசில் ரொம்ப வயதானவர்களாக இருந்தால் நீங்கள் படுத்துக்கிட்டே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு மனதளவில் அப்படியே அந்த செல்ஃப் டாக் நீங்கள் பண்ணிங்களா, அதை பாசிட்டிவ் வைப்பை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போதும். எதுக்காக காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பாசிட்டிவ் வைப் சொல்கிறேன்னாங்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும்னாங்க, அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம மனசில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த செயல்படும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்கிறத இந்த மனசுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். அதனால் நான் தான் தூங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன உணர்த்துதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 15 வேலை எழுதியிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும், இன்றைக்கி இந்த வேலை செய்யுங்க, இந்த வேலை செய்யுங்க, இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லும். 2 கலர் பென் வச்சுக்கிங்க. ஒன்று ப்ளூவில் ஃபுல்லாக வேலை எழுதிட்டீங்க, ரெட்டில் டிக் பண்ணுங்கள். எந்தெந்த வேலை சீனியாரிட்டி பிரகாரம் பண்ணுறதுங்கிறத டிக் அடிச்சிக்கங்க. அந்த வேலை 20 வேலை எழுதியிருக்கலாம், அதில் ஒரு 5 வேலையோ ஒரு 10 வேலையோ மட்டும் உங்கள் மனசு சொல்லும், இன்றைக்கி இதை செய்யலான்னு சொல்லும். அதை மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து சிறப்பாக அந்த வேலையை செஞ்சிடலாம். புரியுதுங்களா? காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த 5 விஷயங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மத்தியான நேரத்தில் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, வாட்டவர் எது வேணால் இருக்கட்டுங்க. நீங்கள் என்ன காலையில் ஒரு ஃபஸ்ட்டு 3:30க்கே நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க. என்ன வேணும் அப்படிங்கிற தேவைகளை நீங்கள் சொல்லிட்டீங்கிறதுனால அதை பற்றிய சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் வருதுன்னா கூட காலையில் என்ன அஃபர்மேஷன் போட்டிங்களோ அதையே நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருங்க. அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு உள்ளே போயிட வேணாம். புரியுதுங்களா? நமக்கு துரோகம் பண்ணவங்க ஞாபகம் வரலாம், ஏமாற்றினவங்க ஞாபகம் வரலாம். எது வந்தாலும் காலையில் என்ன அஃபர்மேஷன் போட்டிங்களோ அதற்கு உண்டான அஃபர்மேஷனையே மனசுக்குள்ளே செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ பண்ணணும்? அந்த நெகட்டிவ் தாட் வரும் பொழுது. ஆனால் நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு, அதை விஷயமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, காலையில் எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கிறாரு, அன்பாக இருக்காருன்னு சொல்லி அஃபர்மேஷன் போட வேண்டியது. எல்லாம் சமைச்சிட்டு எல்லாம் முடித்தோடனே எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, அப்படி இருக்கிறாரு, எங்கள் மாமியார் இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறதோ வருத்தம் உண்டாக்கக்கூடிய செயலையோ கட்டாயம் செய்யாதீங்க. அந்த மாதிரி பேச்சுக்கள் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு ரிசல்ட் வாழ்க்கையில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு என்ன பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலம் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கலாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. அதுக்கப்புறமா இரவு நேரம் வருது. இரவு நேரத்தில் நான் என்ன மாதிரி செயல்பட்டால் நம்மளோட மனசு இன்னும் தெளிவாகும், நம்ம நினச்சது கிடைக்குங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேங்க. காலையில் அஃபர்மேஷன் போட்டிங்க, மதியான நேரம் உங்கள் வேலைப்பாடுகள் நிறையா இருந்திருக்கும், அப்பப்போ சில ப்ளஸ் மைனஸ் தாட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கும். இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கே நீங்கள் செயல்படுத்துங்க. நைட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நைட்டு எப்போ படுக்க போகிறீங்களோ
ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா காலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறதுனால நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 9க்கே நீங்கள் தூங்க போயிடுங்க. ஒரு 7 o'clock செல்ஃபோன் பார்க்குற வேலையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, இல்லை வால்யூம் கம்மி பண்ணி வச்சுருங்க, இல்லை அலாரம் வச்சுருங்க, வாட் எவர். நம்மளை விட ஒரு 15 feet தள்ளி வச்சுருங்க. ஓகேங்களா? இரவு உணவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிறது மேக்ஸிமம் இந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் பாசிபிளா அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் பாசிபிள் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும், மனசு தெளிவாகும். முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ண பாருங்கள். முடியாதவங்க இன்கேஸ் ஒரு 6 மணி ஆகுது இல்லை 7 மணி ஆகுது, வேலை பளு சார் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் இரவு உணவு எவ்வளோ குறைவாக சாப்பிட்ணுமோ அந்தளவுக்கு ஒரு பல வகைகள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செயல்படுத்திட்டிங்கன்னா நம்ம மனசுக்கு நல்ல தூக்கம் வரும், நம்மளோட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். நைட் படுக்கிறப்பங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது படுக்கும் பொழுது ஒரு 8 மணி 8:30 மணிக்கு நீங்கள் படுக்க போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hourக்கு அப்புறம் தான் நமக்கு தூக்கம் வரும். அந்த தூக்கம் வரும் பொழுது காலையில் என்ன அஃபர்மேஷன் போட்டிங்களோ அதே அஃபர்மேஷனை 100% செயல்படுத்துங்க. பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, இல்லை யார் மேலே கோபம் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம். உங்கள் பிரச்சனைக்கு அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத செயல்படுத்திட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷனை போட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை, வீடு வேணுமா, கார் வேணுமா, பசங்களை படிக்க வைக்கணுமா, இல்லை ஒரு கல்யாணம் நடக்கணும், பொண்ணு இந்த காலேஜில் சேர்த்தணும், அந்த மாதிரி என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் போட்டுகிட்டே தூங்கிடலாம். ஸோ இதனால் என்ன ஒரு பயன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த தூக்க கலக்கத்தில் இந்த அஃபர்மேஷனை போட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்மளோட ஆழ் மனசு அதை பற்றிய சிந்தனை அந்த சொன்ன அஃபர்மேஷனையே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, அந்த அஃபர்மேஷனுக்கு உண்டான செயல்பாடுகள் நம்ம மனசில் தோன்றி இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி அதற்குண்டான செயல்பாடுகளை இந்த பிரபஞ்சம் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி நமக்கு உணர்த்தும். இதுதாங்க நம்ம அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ புரியுதுங்களா? நிறைய பேர் நம்மளால் என்ன தெரியுங்களா பண்ணுறோம், தூங்கும் பொழுது ஒரு கஷ்டத்தை, ஒரு வேதனையை, இவன் அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டான், அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்கள் ஆழ் மனசு அதை பற்றிய சிந்தனையிலேயே சுற்றி சுற்றி சுழண்டுக்கிட்டு அதே சூழ்நிலையை காலையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது நமக்கு உருவாக்கும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ நைட் படுக்கும் பொழுது நல்லா அன்பாக, ஆனந்தமாக, இன்பமாக, நல்லா சந்தோஷமாக, சிறப்பாக, பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் அஃபர்மேஷன் போட்டு படுத்திங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், விஷஸ் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிற ஒரு புக்கு, விஷஸ் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் இந்த இரவு நேரத்தில் நம்ம தூங்கும் பொழுது நம்ம மனநிலையில் எப்படி நம்ம அஃபர்மேஷன் பண்ணணும்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அந்த ஆத்தர் பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் வெய்ன் வின்டர். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவர் இன்னும் நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது, அஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். அந்த விஷஸ் ஃபுல்ஃபில் புக்கில் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி செயல்படுத்தணுங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். அதை தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இப்போ செயல்படுத்தியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக செயல்படுத்துங்க. இதை மட்டும் நம்ம ஒரு 1 டேயில் இந்த ப்ராசஸை நம்ம செயல்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க ரொம்ப அற்புதமாக நமக்கு மேலே இருக்கிற சக்தியின் மூலமாக, நம்ம ஆழ்மனசின் மூலமாக, இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அல்லது இந்த இறைத்தன்மையால் என்ன கேட்குறோமோ அற்புதமாக கிடைக்குங்க. இவ்வளோ தாங்க ஃபார்முலா. ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திங்கன்னா நம்ம தேவைகள் ரொம்ப சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த அஃபர்மேஷனை, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை எப்படி சக்ஸஸாக செய்கிறது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி செய்யலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேங்க. மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.